பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம தங்கமயில் குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த தான் நினச்சி நம்ம கோமதி சாப்பிடாம இருக்கவுமே அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுறாங்க. ஜெயிலேன்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த சைடு பார்த்தா நம்ம பாண்டியன் ஒரு சைடு கவலையில் உட்காந்துருக்காரு. என்னடா இது, நம்ம மகன் வாழ்க்கை இப்படி போச்சே, நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அவன் வாழ்க்கை இவ்வளோ இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு என்னடானா நம்ம சரவணன் எல்லாருமே, நம்ம சரவணன் கத்திட்டு சேர்ந்து 3 பேருமே அவங்க அம்மா அப்பாவை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே, இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்னடானா நம்ம மயில், அரசி, இது நம்ம மீனா, ராஜி, அரசி 3 பேருமே சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காங்க. அரசி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ நாளைக்கு காலையில் அம்மாங்க வந்துடுவாங்கல்ல, நீ அன்னைங்களாம் பாவம், நீ அம்மாவோட மாத்திரைலாம் இங்கே தான் இருக்குது, சாப்பிடாமல் இருக்கிறனால எதுவும் அவங்களுக்கு ஆயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அரசிம்மா, நீ எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்னையும் அழுகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல அரசி, தயவு செஞ்சு நீ அழுகாத, அப்புறம் அதை நினச்சி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை நீ பாவம், நீ அன்னைங்களாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ இவ்வளோ இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள நல்லா தானே நீ நம்ம இங்கே இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம், எந்த குறையுமே இல்லாமல் தானே நீ அம்மா அப்பா எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க, அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அரசியை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம பழனி நம்ம வடிவும் மாறியும் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழனிகிட்ட கொடுத்து விட்ருக்காங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வரவுமே நம்ம மீனா எல்லாம் வேண்டாம், நாங்கள் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லவுமே, ஏமா இப்படியே உண்ணாவிரதம் இருக்க போகிறீங்களா, நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால ஏதோ அவங்க இப்போயே வீட்டுக்கு வர போகிறாங்களா, அது கிடையாது, இல்லை நீங்கள் முதல் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்க நாளைக்கு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எந்த தப்புமே செய்யவே கிடையாது, அப்புறம் எப்படி நம்மளை கடவுள் தண்டிப்பார், கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, ஏராஜிமா நீ உங்கள் அம்மா கையால் சாப்பிட்டதே இல்லை இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் 3 பேர்த்தையும் சாப்பிட வச்சு தூங்க வச்சிட்றாரு. இங்கிட்டு நம்ம இப்போ சக்திவேலு முத்துவேலுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பிள்ளைலாம் 3 பிள்ளைகளையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு ஏன் சக்தி அப்படிங்கும். இல்லைன்னே நம்ம என்ன இங்கே தானே இருக்கோம், அதான் பழனி கூட இருக்கான்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்னென்னா 50 அடி தூரத்துலையா இருக்கோம், இங்கே தானே இருக்கோம், எது ஒன்றாலும் ஒன்றுன்னா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னே இந்த குடும்பம் இப்படி பண்ணுச்சு, நாளைக்கு என்னன்னே கோர்ட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, யாராவது இவங்க பின்னாடி இருந்து தூண்டி விட்டு தான் இவங்க இப்படி பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லவுமேனு, அப்படியெல்லாம் எனக்கு தோணலை, பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் ஏதோ லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் சொல்லுவார். அப்போ குமார் வெளியே என்னப்பா நீங்கள் தூங்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா தூக்கம் வரல அப்படிங்கவுமே, அம்மா பெரியம்மா அங்கே ஆத்தா எல்லாருமே அப்படி தான் தூங்காமல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவுமே, எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா அப்படிங்கவுமே, உடனே நைட்டாக போய் பேசாமல் அவங்கள அடித்து கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாமாப்பா அப்படிங்கும். எனக்கு அப்படி தாண்டா குமார் தோணுது, ஆனால் அண்ணன் தான் வேணாங்கிறாரு அப்படிங்கவுமே, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல சக்தி, இதோ சொன்னால் கேளு, அது ஏதோ ஏற்கனவே லூசு குடும்பம், நம்ம போய் இந்த மாதிரி பண்ண போய் அவங்க மறுபடியும் நம்ம மேலே கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா காப்பாற்றா போன கொடுமைக்கு பிரச்சனையை நம்மளே இழுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது, ஆமனே அதுவும் சரிதான், ஒரு சைடு அதுவும் லூசு குடும்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம கோமதியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரிப்ஸ் ஏற்றி எல்லாம் சரியாயிடுச்சு. கோமதிகிட்ட கூப்பிட்றாங்க, வாங்க கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கும். என் பையனுங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களெல்லாம் எதுவும் அடிக்கலை இல்லை அப்படிங்கும். அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கும், நாங்கள் எந்த தப்புமே செய்யலை, எங்களை கோர்ட்டில் விட்டுருவாங்கல்ல வெளியே, நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படிங்கும். அங்கே ஜட்ஜு சொல்கிறத வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இங்கே நம்ம தங்கமயிலும் அவங்க அம்மா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மாணிக்க சொல்கிறாரு, பாக்கியத்துக்கிட்ட நீ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது பாக்கியம் அப்படிங்கவும். என்ன அவசரப்பட்டுட்டோம், நீ தயவு செஞ்சு வாயை முடிக்கிட்டாரு, நீ பேசாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தால் நம்ம பேசாமல் பேசியிருந்துருக்கலாம், ஆனால் அவங்க எடுத்தோன்னே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பவும் தானே நான் வேண்டான்னு சொன்னேன், இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பிரச்சனை ஆனதேன்னு, நம்மளுக்கு இருக்கிற வழி இந்த ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு கிளம்பும்போது தங்கமயில் கூப்பிட்டு பேசுவாங்க. தயவு செஞ்சு அம்மா சொல்கிற மாதிரி கேளு மயில், அங்கே எதுவும் மாற்றி இது பண்ணிடாத, உன்னை நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் பிரச்சனை இதாக இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படிங்கும். ஏமா நான் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை நல்லா தானமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் தயவு செஞ்சு இப்போதைக்கு நம்மளுக்கு வேறு இதே இல்லை, வழியே இல்லை, நீ போய் அங்கே உங்கள் மாமனார் வீட்டில் வாழணும் அப்படின்னா இந்த இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அங்கே வக்கீல் சொல்கிற மாதிரி மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோமேனு சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ண போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்